இன்னைக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். நீதி வழக்க தீர்த்து, என் வழக்க தீர்த்து நியாயாதி உள்ள சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கர்த்தர். நம்ம வழக்க தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் முடியும். அந்த வழக்க வச்சுதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். இந்த வழக்க கர்த்தர் தீர்க்கணும். இத கர்த்தர் தீர்க்காத வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் அதுல இருந்து ஒரு விடுதலை ஆகவே முடியாது. நம்ம வழக்க கர்த்தர் தீர்த்து உத்தரவாதம் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் சங்கீதத்துல பேசினது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை குறைத்து விடாதீர்கள், வசனத்தை குறைத்து விடாதீர்கள். பணம் நம்மளுடைய வாழ்க்கையில ஆதாயம் அல்ல, அது நமக்கு ஒரு ஆதாரம் இல்ல, அது நமக்கு ஒரு ஆதாயம். இன்னைக்கு சோறு தின்றதுக்கு தான் நமக்கு பணம். நம்ம சொகுசா வாழ்றதுக்கு பணம் இல்ல. நம்ம வியாதியில நமக்கு ஒரு மரண பயம் வந்துருச்சுன்னா நம்முடைய பணம் பதம் பாத்திரம். அதனால பணம் எல்லாத்துக்கும் உதவுது. ஆனா எல்லாத்துக்கும் அது பணத்துக்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது, பணம் எனக்கு அடிமையா இருக்கணும். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே எனக்கு மிகுந்த ஆதாயம். எனக்கு ஆதாயமே அதுதான். எது? தேவ பக்தி. எனக்கு தேவ பக்தி வந்துருச்சுன்னா போதும். எனக்கு அவர் எனக்கு போதும், அவர் கிருபை எனக்கு போதும், அவர் பலன் எனக்கு போதும், அவர் என்னோடு இருக்கிறது போதும், அவர் என்னை தாங்குகிறது போதும், என்னை தப்பு வைக்கிறது போதும். இதுதான் எனக்கு போதும். இதுதான் மிகுந்த ஆதாயம். வேற எதுவுமே உனக்கு நமக்கு யாருக்குமே ஆதாயம் இல்லை. வெறுமையா வந்து வெறுமையா தான் போகும். எதையும் எடுத்துட்டு போக போகுது.